ஹாப்பி சண்டே லெஜண்ட்ஸ். எஸ், இது சாதாரண ஒரு விடுமுறை நாள் கிடையாது. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீக்ரெட் வெப்பன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு சண்டே அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணும், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு மூவிஸை பார்த்து அவங்களுடைய நேரத்தை கழிச்சிடணும். ஆனால் டாப்பர்ஸ், அச்சீவர்ஸ் அண்ட் லீடர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்டே அப்படின்றது அவங்களுடைய கோலை ரீஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும், அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை ரீபில்டு பண்ணுறதுக்கும், அவங்களுடைய மைண்டை ரீசெட் பண்ணுறதுக்கும் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கானது. Let me ask you one question. போன சண்டே நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? Was it productive? இல்ல எப்பவும் போல ஒரு வீணா போன ஒரு நாட்களா அது முடிஞ்சதா? யோசிச்சு பாருங்க. வருஷத்துக்கு உங்ககிட்ட மொத்தம் 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. இதுல ஒரு 40 ஞாயிற்றுக்கிழமை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போக போகுது. நீங்க நீட் எக்ஸாம் இல்ல ஜேஇஇ எக்ஸாம் இல்ல ரொம்ப சீரியஸா உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சண்டேவை இனிமேல் ரிவிஷன் டேவா கன்சிடர் பண்ணுங்க. இல்லைன்னா வருஷம் ஃபுல்லா சண்டேவை நான் வீணாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருங்க. சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ ஒரு 5 சண்டே சக்சஸ் ஃபார்முலாவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். முதல் விஷயம், ரிவ்யூ த வீக். லாஸ்ட் வீக் நீங்க என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க, எதுல எல்லாம் அறகுறையா விட்டீங்க, எதுலெல்லாம் உங்களுடைய நேரத்தை வீணாக்குனீங்க, இதை தயவு செஞ்சு ஒரு நோட்டில் எழுதி வைங்க. இதில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், சரி தப்பு வேண்டாம். நீங்க எப்படியெல்லாம் உங்களுடைய நேரத்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஒரு அவேர்னஸ் தான். ஏன்னா இங்க இருக்கிற பாதி பேர் அவங்களுடைய நேரத்தை என்னதான் பண்றோம் அப்படின்னு தெரியாமையே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம இதை முதல்ல பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிளான் த நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரத்துக்கான ஸ்கெடியூலை இன்னைக்கே போடுங்க. எந்த டைம்ல விளையாட போறீங்க, எந்த டைம்ல படிக்க போறீங்க, எந்த டைம்ல எழுத போறீங்க, எந்த டைம்ல ரிலாக்ஸா உக்காந்துட்டு அமைதியா உங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. டைம் ஸ்லாட்டை இன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணுங்க அடுத்த வாரத்துக்கு. மூணாவது விஷயம் என்னன்னு தெரியுமா? லேர்ன் சம்திங் நியூ. ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கான்செப்டாவது படிக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் அப்படின்னாலும் 5 மாசத்துக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. 150 கான்செப்ட். பிசிக்ஸ் சப்ஜெக்டை எடுத்தா 150 கான்செப்டே இல்லைங்க. அப்போ 5 மாசத்துக்கு 150 கான்செப்ட் நீங்க படிக்க போறீங்க. இங்க நம்ம கவனமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி தான். நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டீக்ளட்டர் யுவர் மைண்ட் அண்ட் ஸ்பேஸ். இந்த சண்டேவை உங்களுடைய மைண்டை ஒரு டீக்ளட்டர் பண்றதுக்கான ஒரு நாட்களா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க படிக்கக்கூடிய ஸ்பேஸ் ரொம்ப நீட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மெஸ்ஸி ஸ்பேஸ் ஈக்குவல் டு மெஸ்ஸி மைண்ட். ஸோ நீங்க எந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கீங்களோ அது நமக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம், விஷுவலைஸ் யோர் கோல் வித் ஒய். இமேஜின் பண்ணுங்க, ஏன் நம்ம டாக்டர் ஆகணும், அது விஷுவலைஸ் பண்ணுங்க. இன்ஜினியரா ஏன் ஆகணும், ஏன் நான் டீச்சர் ஆகணும், ஏன் நான் ஆண்டர்பிரினியரா ஆகணும், அதெல்லாம் நடந்தா நான் எப்படி இருப்பேன், கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஃபீல் இட், ஓன் இட், ரீஇக்னைட் இட் வித் ஃபயர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நானும் ஸ்டூடெண்டா இருக்கும்போது சண்டே என்னுடைய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். குறிப்பா இங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா சண்டேவும் ரொம்ப பெர்ஃபெக்டான சண்டேவா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது தான். ஆனா என்னைக்கு அந்த நாளை நான் சரியா பயன்படுத்த முயற்சி பண்ணணும், எனக்கு அந்த வாரம் முழுக்க ரொம்பவே பாசிட்டிவா
மோட்டிவேஷனாகவே இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லணும். இன்னைக்கு உங்க முன்னாடி லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிசிக்ஸ் சொல்லி தர்ற என்னால ஒரு குட்டி அட்வைஸை சொல்ல முடியும். நீங்க உங்களுடைய நேரத்தை சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ரிவார்ட்ஸையும் கண்டிப்பா தரும். நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் அடி எடுத்து வைங்க. சக்சஸுக்கு தேவைப்படக்கூடியது 2 விஷயம். ஒன்று நேரம், 2வது பேஷியன்ஸ். இது 2 இருந்தது மட்டும் போதும், கண்டிப்பா நீங்க சக்சஸை அடைஞ்சிடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்திருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல திஸ் சண்டே இஸ் மைன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. போங்க, இந்த சண்டேவை ஒரு நல்ல நாட்களா கவுண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கனையும் கொடுத்துருங்க. அண்ட் திஸ் இஸ் முருகா எம்பி சைனிங் ஆஃப் வித் லவ் அண்ட் பிலீஃப். உங்களுடைய கோல் கண்டிப்பா நடக்க தான் போகுது. தேங்க்யூ. Help others with a smile.